வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் மாத பலன்கள், ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். மாத பலன்கள் எப்போதுமே அந்த மாத கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம கணிச்சு சொல்லிடுறோம். அதனால் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசியில் பயணிச்சிட்ருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசியில் இருக்கிறார். இந்த செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஜூன் மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயணிக்க போகிறார். அடுத்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத கிரகம் ரிஷப ராசியில் இந்த மாதத்தில் இருக்கிறார். இந்த சூரியனாகப்பட்டவர் கரெக்டாக 27 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய ஒரு கிரகம். இந்த சூரியன் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் 16ஆம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், அதாவது வருட கிரகமான அந்த குரு பகவான், அடுத்து மாத கிரகங்களான சுக்கிரனும் புதனும் ஆகப்பட்ட இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இந்த மிதுன ராசியில் இருக்கு. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த வருட கிரகமான அந்த குரு பகவான் இப்போ கடக ராசிக்கு உச்சம் பெற்று இந்த மாதத்தில் போக போறார். அது 2ஆம் தேதி ஜூன் மாதமே நடக்க போகுது. அடுத்து அந்த மாத கிரகங்களான அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 9ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதனாகப்பட்டவர் 23ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த கடகராசிக்கு பயிற்சியாக போறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்கள்ல அடுத்து வரக்கூடிய கிரகம் கேது பகவான். அவர் சிம்ம ராசியில் இருக்கிறார். ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார். சனி பகவான் இயல்பு தன்மையோட அந்த மீன ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், பெயர்ச்சிகள். இந்த கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த மாத பலன்களை நம்ம நிர்ணயிக்கிறோம். அது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம், ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் 5 கிரகங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 அப்படியே பயிற்சியாகி வர்றதுனால இந்த ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் இவர்களினுடைய ராசிக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சிகள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறாங்க. என்னதான் இவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போனாலும் இந்த ராசி என்பர்களுக்குன்னு சில எதிரிகள் இவர்களை சுற்றி தான் இருப்பாங்க. அதை இவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜோவியலாக பேசுறது, ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்கிறது, தன்னுடைய மனதில் 1000 வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்களையும் துக்கங்களையும் வெளியில் காட்டிக்காம எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். அந்த கன்னி அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தகுந்த மாதிரியான சில பவர்ஃபுல்லான சில விஷயங்கள் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மற்றவர்களை எளிதாக கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை எளிதாக கவர்ச்சிக்கக்கூடிய, அதாவது மற்றவர்களை வசீகரம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இவர்களினுடைய பேச்சில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வசீகரம் இருக்கும். அவர்களினுடைய வாக்குஸ்தான அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால அந்த பேச்சில் எப்போதுமே ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு தான் அதிகமடியாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுனால வளர்ந்த கன்னிராசி என்பர்களும் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுனால ஆழமான ஒரு அதல பாதாளத்திற்கு போன கன்னிராசி அன்பர்களும் இருக்கிறாங்க. 2 பக்கமும் இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது? மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் காத்துட்ருக்கு. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வரார். இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஆதாயம், தொழில் ரீதியான
ஆதாயம், வேலை ரீதியான ஆதாயம், வருமானம் ரீதியான ஆதாயம், குடும்பம் ரீதியான ஆதாயம், சொத்துக்கள் ரீதியான ஆதாயம், இப்படி எல்லா விதமான சகல சௌகரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு மே மாதத்தில் டிவோர்ஸ் கேஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். மே மாதம் அடுத்து ஏப்ரல் மாதத்துலாம் விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இருக்கும். ஜூன் மாதத்தில் அந்த வழக்குகளிலிருந்து நிவர்த்தியாகி இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன மேடம் 2 மாதத்துக்கு முன்னாடி விவாகரத்து ஆயிடுச்சுன்னா உடனே இரண்டாவது திருமணத்திற்கு நாங்கள் பயணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ தானே உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அதாவது களத்திரஸ்தான அதிபதி என்னைக்குமே 11ஆம் இடத்திற்கு வந்தாச்சு அப்படின்னா இருதார மனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த இடத்துல இந்த ராசி என்பர்கள் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா முதல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துன்பங்களை, தேவையில்லாத அவமானங்களை இந்த கன்னி ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் பெண்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்து வைத்த வரனே, அதாவது அரேஞ்சு மேரேஜே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கும். இந்த வாழ்க்கையை ஏன் நம்ம வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கையினால நம்மளுடைய முழுமையான லைஃப் டைமும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பங்கள் வந்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து கடன் தொந்தரவுகள், அதிகப்படியான கடன், மூச்சை முட்டக்கூடிய அளவிற்கு கடன் தொந்தரவுகள், இதெல்லாம் உங்களுக்காக வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுடைய உறவுகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் வாங்கிய கடன்னால இன்னைக்கு அவமானப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களே இந்த கன்னிராசி என்பவர்கள் தான். அவர்கள் எல்லாருமே அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து 75% நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். சில சமயம் பார்த்திங்கன்னா சில பேருக்கெலாம் இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்ற மாதிரியான சில ஆச்சரியங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது, இதுதான் உங்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வாகவும் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது 1 மாத கால அளவிற்கு இருக்குது. அந்த சுக்கிரன் அடுத்து உங்களுக்கு ரிலீவ் ஆகி வந்தாலும் இந்த 1 மாதம் கிடைக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வேலை ரீதியான அலைச்சல்கள் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை ரீதியான அலைச்சல்கள், அலைக்கழிப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்கறது. இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஓய்வே இருக்காது. அப்படியே ஓய்வு இருந்தாலும் மன ரீதியான, அதாவது நீங்கள் கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த வேலை முடிக்கணுமே, ஆஃபீஸில் உயர் அதிகாரிகள் சத்தம் போடுவாங்களே, நமக்கு கீழே வேலை செஞ்சவங்க இதெல்லாம் செஞ்சாங்களா என்னன்னு தெரியலையே, நாளைக்கு ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணணுமே, இப்படின்ற மாதிரியான அந்த கண்ணை மூடி தூங்கினா கூட உங்களுக்கு அதிலிருந்து சில விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள், வேலை ரீதியான சில பலவீனங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப ஸ்மார்ட்னஸ், அதிகப்படியான திறமைகள், இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு திறமைகளாக தான் இருக்கும். வேலை ரீதியான பிரச்சனைகளுக்கு கவலைப்படாதீங்க. வெளிநாட்டு வேலை அப்படின்றத அதிகப்படியாக ட்ரை பண்ணுங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு, எங்களுக்கு எப்படி வெளிநாட்டு வேலை கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஜாதகங்கள் 30 ஜாதகங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது எல்லார்கிட்டையுமே இருந்து வரக்கூடிய பதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எப்படி வெளிநாட்டு வேலை கிடைக்கும், எங்களுக்கே வெளிநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியான பிரச்சனைகள், அதிகப்படியான ஒரு போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது, எங்களுக்கு எப்படி வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகளும் சந்தேகம்
சந்தேகங்களும் இருக்கும். எந்த நபர்களுக்கு வேலை வெளிநாட்டில் கிடைக்கணுமோ அந்த நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்காது. அதனால இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் அதிகப்படியாக காத்துட்ருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் தான். அந்த உடன் பிறந்தவர்கள்னால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு அவமான சம்பவங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு பொது இடத்துல இந்த உடன் பிறந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துவாங்க, தேவையில்லாமல் பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரியாகலாம் அந்த உடன் பிறந்தவர்கள்னால கடந்த காலத்தில் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில பலன்களை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும். உங்களுடைய வருமான வளர்ச்சி, தொழில் ரீதியான சில விஷயங்களெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் மிக அருமையாக நீங்கள் பார்த்து அதிலிருந்து எப்படி நீங்கள் வருமானத்தை பெருக்குவது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் அது மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.